மனுஷன் பாலமாக போட்டு தள்ளினான். இந்த பாலமாக போட்டு தள்ளுறதுல பெரிய ஊழல் இருக்குது, கண்டுபிடிச்சாச்சு. சென்னை சேலம் 8 வழி சாலையை கொண்டு வரப்படும்ன்ட்டு அந்த போராட்டத்தில் போட்டு பசஞ்சு எடுத்தார் நம்மளை மனுஷன். விடவே மாட்டேங்கிறான். வந்தே தீரோன்ட்டு ஃபைனலாக கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சட்ட பிரகாரம் தான் கொண்டு வந்தாகணும்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பு எங்கள் பக்கமாக வந்துருச்சு. இதே ஈவா வேலுவும் சொன்னா அப்படி 8 வழி சாலையை வந்தே தீரோன்ட்டு மூட்டை உட்காரான்ட்டு அடக்கி வச்சுட்டோம். நியாயமாக சண்டை போட்டோம்னா அட்லீஸ்ட் காது கொடுத்து கேட்க ஆள் இருக்கு, அடங்கிடுறாங்க. பிஜேபியை ஓரளவுக்கு எதிர்த்து நிற்கிறதுல கொஞ்சம் சக்ஸஸ் கொடுப்பேன், 60%, 40% கொடுக்க மாட்டேன். திருப்பரங்குன்றத்தில் நல்லா ஹேண்டில் பண்ணாங்க, 80% மார்க், 70% மார்க் கொடுக்கலாம். இப்போ அண்ணாமலை எச் ராஜா மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கேன், நான் போட்டிருக்கேன், அதுக்கு ஆக்ஷன் எடுக்கல. ஏன் எடுக்கல? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. டிஎம்கேல குறைபாடுகள் இருக்குன்னா குறைபாடுகள் இருக்கு. ஏடிஎம்கே 0 பிகாஸ் பிஜேபி கூட போயிடுச்சு. பாஜக எவனோ ஓட்டு போட்டோன்னா படுமுட்டால், அதோட அயோக்கியத்தனம் முட்டாள்தனம் எதுவுமே இருக்காது. விஜய் பாஜகவை எதிர்த்து ஸ்ட்ராங்கா நின்று இருந்தா அப்படின்னா, மக்களை மிஸ்கைடு பண்ணாம இருந்தாருன்னா, என்ன மிஸ்கைட்னா, போட்டி இஸ் ஒன்லி பிட்வீன் டிஎம்கே அண்ட் தாவேகா, போட்டி டிஎம்கே தாவேகா. இதுதான் உச்சக்கட்ட அயோக்கியத்தனம். தமிழ்நாடுக்கு இருக்கிற பெரிய டேஞ்சரை பிஜேபியை அறிமுகப்படுத்தாம நீ ஒரு அரசியல் செய்யறனா, உன் அரசியல்ல பெரிய குறை இருக்குன்னு அர்த்தம். சீமான் இஸ் வாஷ்ட் அவுட்டுங்க, கம்ப்ளீட் வாஷ்ட் அவுட் எலிமெண்ட். பிராமண கடப்பாரை என்னைக்கு தூக்குறனாரோ, பிராமண கடப்பாரை தனக்கு மேலேயே கடப்பாரை அடிச்சு விட்டார். எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறது, இது பெரிய கேள்வி. இது எடப்பாடி டைமில் நான் 2016 அரெஸ்ட் ஆனேங்க. ஒன்றுமே இல்லை, முள்வாடி கேட் வந்து அப்போது ஜெயலலிதா அம்மா தான் சிஎம்மாக இருந்தாங்க. பட் ஷி வாஸ் அவுட் ஆஃப் ஆக்ஷன். ஸோ எடப்பாடி வந்து ரொம்ப எமர்ஜிங் ஸ்டார், பிடபிள்யூடி மினிஸ்டர், ஹைவேஸ் மினிஸ்டராக இருந்தார். மனுஷன் பாலமாக போட்டு தள்ளினான். இந்த பாலமாக போட்டு தள்ளுறதுல பெரிய ஊழல் இருக்குது, கண்டுபிடிச்சாச்சு. நம்ம அப்போயே டிவிஎஸ்சி கிட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப ஒஃபென்ஸ் எடுத்துக்கிட்டார் மனுஷன். முள்வாடி கேட்டில் நம்மளை அரெஸ்ட் பண்ணி நல்லா அடி வாங்க வச்சார். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு பர்சனல் கிரட்ஜு சிவியராக இருக்குது. ரெண்டாவது, கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் வந்துச்சு. வேதாந்தா ஒரு கம்பெனி, அவன் ஆல்ரெடி ஒரு ஃப்ராடு பையன். மால்கோன்ட்டு இங்கே ஒரு ஏற்காடும் கொல்லிமலையில் ஃப்ராடு தனம் பண்ணி நம்ம அவங்க மேலே பெட்டிஷன் போட்டு நம்ம ஹைகோர்ட்டில் கேஸை ஜெயிச்சிருக்கோம். ஜெயிச்சு மால்கோ கம்பெனியை மூடி இருக்கும். அவன் ஒரு திருடம், இது வரைக்கும் பனிஷ் ஆகலை. அந்த கம்பெனிக்காக இந்த எடப்பாடி தமிழ்நாட்டில் ஒரு சுட்டு தள்ளினார். 13க்கு மேலே பேரை, 1000 பேருக்கு மேலே தர்மடி விழுந்தது அந்த போராட்டத்தில், ஸ்டெர்லைட் போராட்டத்தை. இது மறக்கவே முடியாது. அயோக்கியத்தனமாக ஏபிஎஸ் என்ன சொன்னார் அந்த டைமில், எனக்கு தெரியவே இல்லை இப்படி ஒரு சுட்டு நிகழ்வு நடந்திருக்குன்ட்டு. அப்போ என்ன மையத்துக்கு நீ அங்கே பிடுங்கிறதுக்காக இருந்த? இப்போ டிஎம்கேவும் பெருசாக ஆக்ஷன் எடுத்து அந்த அதிகாரிகள்லாம் இன்னும் அரெஸ்ட் ஆகலை. அதுவும் இருக்குது, அது சேர்த்து சொல்லி ஆகணும். சரி, ஜல்லிக்கட்டு நடந்தது. அப்போது ஓபிஎஸ் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். சசிகலாவோட அரெஸ்ட்டு மக்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய கோவம் இருந்தது, ஜெயலலிதா இறந்து போனதுக்கு. ஏன்னா பயங்கர தில்முல் பண்ணாங்க. அப்போ இந்த சசிகலா, தினகரன், அப்புறம் அந்த ஓபிஎஸ்ஸு, இவங்கெல்லாம் ரொம்ப சீன்மா காமிச்சாங்க. மக்களும் கட்டுப்பாயிட்டாங்க, ஹெல்த் அப்டேட் சொல்லி. ஸோ அந்த டைமில் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணுது தமிழ்நாடு கவர்மெண்ட்டே, அலோவ் பண்ணுது எல்லா இடத்துல. போராட்டம் பண்ணு, அவுட்லெட்டை கொண்டு வா, வெளியே கொண்டு வா. 4-5 நாள் முடிஞ்சதா, வச்சாங்க பாருங்க அடி எல்லாத்துக்கும். அடேங்க அப்பா, அந்த குப்பத்தில், அந்த எந்த குப்பத்தில்ங்க, அந்த ஒரு குப்பை மறந்து போச்சு, நம்ம சென்னையில் மார்க்கெட்டே, மீன் மார்க்கெட்டே எரிச்சு விட்டாங்க. வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்து அடித்தாங்க. அந்த டைம் பார்த்தோம். போலீஸ் வந்து இப்போ யூபி போலீஸ் எப்படி நோய்டாவில் அவங்களே பற்ற வச்சுட்டு இருக்காங்களோ வண்டியெல்லாம், தமிழ்நாடு போலீஸ் யூனிஃபார்மில் பற்ற வச்சுட்டு இருந்தாங்க வீடா. எவ்வளோ ஒரு பெரிய கொடுமை அந்த டைமில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. எடப்பாடி மறக்கவே முடியாதுங்க அந்த இதெல்லாம். சரி, அப்புறம் உடனே வந்தது 8 வழி சாலை, சென்னை சேலம் 8 வழி சாலை கொண்டு வரப்படும்ன்ட்டு அந்த போராட்டத்தில் போட்டு பசஞ்சு எடுத்தார் நம்மளை மனுஷன். விடவே மாட்டேங்கிறான். வந்தே தீரோன்ட்டு ஃபைனலாக கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சட்ட பிரகாரம் தான் கொண்டு வந்தாகணும்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பு எங்கள் பக்கமாக வந்துருச்சு. ஏன்னா சட்ட பிரகாரமாக இவன் கொண்டே வர முடியாது. அடானிக்கு குஜராத் தூக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் அந்த ஒரு 10,000 ஏக்கர் நிலம் போகிறதோட ரொம்ப பெரிய விஷயம் என்ன இருந்ததுன்னா, 2 பக்கம் 2 லட்சம் ஏக்கர் நிலம் தேவைப்பட்டது.
ஏன்னா ஜாப்பனீஸ் டவுன்ஷிப்பு, கொரியன் டவுன்ஷிப்ஸை கொண்டு வராங்களாம். ஸோ we were able to stop it. பட் ரொம்ப கடுமையான போராட்டம். இதே ஈவா வேலுவும் சொன்னா அப்படி 8 வழி வந்தே தீரும்ன்ட்டு மூட்டை உட்காரான்ட்டு அடக்கி வச்சுட்டோம். இது ஒரு அட்வான்டேஜ் டிஎம்கேல இருக்கு. நியாயமாக சண்டை போட்டோம்னா அட்லீஸ்ட் காது கொடுத்து கேட்க ஆள் இருக்கு, அடங்கிடுறாங்க. மூணாவது, ஸோ இந்த ஜல்லிக்கட்டு இந்த போராட்டம், சிஏ போராட்டம். இப்போ எஸ்ஐஆர் இருக்குல்ல, சிஏ வந்து பயங்கரம் எதிர்ப்பு தெரிஞ்ச உடனே புதுசாக எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டான். எப்படி சிட்டிசன்ஷிப் நாங்கள் செக் பண்ண போகிறோம், ஓட்டு உரிமை அடிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி சிஏ போராட்டம் அப்போ பெருசாக வெடிச்சது. அந்த டைமில் திருப்பி என்ன ஒரு 20-25 நாள் உள்ள உட்கார வச்சுட்டான் வெள்ளூர் ஜெயிலில். ஜட்ஜுக்கு பெயில் கொடுக்கும்போது பியூ சேலத்துக்குள்ளே வரக்கூடாது, அது மட்டும் பாருங்கன்ட்டு வெள்ளூர்லேயே 1 மாதம் கையெழுத்து போடணும்னு சொல்லியிருந்தேன். அப்படி தேங்க்ஃபுல்லி கோவிட் வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, நான் வர முடிஞ்சேன் திருப்பி சேலத்துக்கு. பட் எவ்வளோ டெரிபிளான ஒரு ஆட்சி நடத்தின எடப்பாடி நீ. திஸ் இஸ் ஆல்சோ பர்சனலி. அப்புறம் மக்கள் வந்து நீ எடப்பாடிக்கு எதிர்த்தியாக பேசுகிறான். ஆமாம், பர்சனலு. அடிப்பான், ஜெயிலில் பிடிச்சி 20 பேர் வச்சு அடிப்பான். எனக்கு 2016 அடி வாங்கினதில் 2020 ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு எனக்கு. ஸ்ட்ரெஸ் 3 தாட்டி அதுக்கு நடுவில் ஜெயிலில் போடுறான். 19 கேஸ் என் மேலே அடிச்சு விட்டான். விடுவேனா? விட முடியுமா? சரி, டிஎம்கேக்கு வந்துடலாம். மாஸ் ப்ரொட்டஸ்ட்டை ஹேண்டில் பண்ணது எப்படி? எங்கேயோ பயங்கரமாக லட்டி சார்ஜ் பண்ணி மக்களை ரொம்ப துன்படுத்தியிருக்காங்களா? பண்ணல. அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. எங்கெங்கே ஃபெயில் ஆயிருக்கு? கேஸ்ட் வயலன்ஸ் இஷ்யூவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்ட் பண்ணியிருக்கணும் டிஎம்கே, அதில் ஃபெயில் ஆயிருக்கு. கரப்ஷனை வந்து ஸ்ட்ராங்காக கையாண்டுருக்கணும், அதில் ஃபெயில் ஆயிருக்கு. பிஜேபியை ஓரளவுக்கு எதிர்த்து நிற்கிறதுல கொஞ்சம் சக்ஸஸ் கொடுப்பேன், 60%, 40% கொடுக்க மாட்டேன். திருப்பரங்குன்றத்தில் நல்லா ஹேண்டில் பண்ணாங்க, 80% மார்க், 70% மார்க் கொடுக்கலாம். இப்போ அண்ணாமலை ராஜா மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கேன், நான் போட்டிருக்கேன், அதுக்கு ஆக்ஷன் எடுக்கல. ஏன் எடுக்கல? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. டிஎம்கேல குறைபாடுகள் இருக்குன்னா குறைபாடுகள் இருக்குது. ஏன்னால் சிட்டிசன் அவங்கள மேனேஜ் பண்ண முடியுதா? மேனேஜ் பண்ண முடியுது. சண்டை போட முடியுதா? சண்டை போட முடியுது. நம்ம டிமாண்டை நிறுத்த வைக்க முடியாது, நிர்வகித்த வைக்க முடியுது. பட் இங்கே ராஜேந்திரன் மாதிரி ஒரு டூரிசம் மினிஸ்டர் இங்கே சேலத்துலேருந்து வர்ஸ்ட் ஃபெலோ, சுத்த மோசம், லம்பன் எலிமெண்ட். ஸோ அந்த மாதிரி டிக்கெட்டுக்கும் நிறையா இருக்குது டிஎம்கேல. ஸோ அது எப்படி க்ளீன் பண்ண போகிறாங்க, எப்படி ஃபில்டர் பண்ண போகிறாங்க, அது டிஎம்கேக்கு தான் தெரியும். சரி, இப்போ ஆல்டர்னேட்டாக இவங்களை நான் ரொம்ப கிளியர் மார்க்கிங் கொடுக்குறேங்க. ஏடிஎம்கே 0, பிகாஸ் பிஜேபி கூட போயிடுச்சு. பிஜேபி இல்லாமல் கூட ஏடிஎம்கே இருந்திருந்தா ஒரு 5 மார்க் 6 மார்க் போட்டிருப்பேன். 10ல் வாய்ப்பில்லை. 0, -7 போடணும், -7, 8, 9, 10 போடணும். பாஜக கூட சேர்ந்து அந்த அடிமைத்தனத்தை பற்றி அப்புறம் பேசுவோம், அது தேவையில்லை பேச வேண்டியது. பாஜக பற்றி எதுவும் சொல்லவே தேவையில்லை. பாஜக எவனோ ஓட்டு போட்டோன்னா படுமுட்டால், அதோட அயோக்கியத்தனம் முட்டாள்தனம் எதுவுமே இருக்காது. 10,000 ஏக்கருக்கு மேலே இருக்கிற நிலத்தை 80 ப்ராஜெக்ட் நாட்டு முழுக்க போயிட்டு இருக்கு. இந்த காடை விற்கிறவன், இந்த நம்ம ஏர்போர்ட்டை விற்கிறவன், நம்ம வாழ்வாதாரத்தை விற்கிறவன் ஒரே மோதி தான். இவனை நம்பி எவனோ போனீங்கன்னா அவ்வளோட அயோக்கியத்தனத்தோட உச்சம் எதுவுமே இருக்காது. அடுத்தது வந்துடலாங்க. சரி, தாவேக்கா ஒரு மாற்று கட்சியாக வருமா? விஜய் பாஜகவை எதிர்த்து ஸ்ட்ராங்காக நின்று இருந்தா அப்படின்னா, மக்களை மிஸ்கைடு பண்ணாமல் இருந்தார்னா, என்ன மிஸ்கைட்னா, போட்டி இஸ் ஒன்லி பிட்வீன் டிஎம்கே அண்ட் தாவேகா. போட்டி டிஎம்கே தாவேகா. இதுதான் உச்சக்கட்ட அயோக்கியத்தனம். தமிழ்நாடுக்கு இருக்கிற பெரிய டேஞ்சரை பிஜேபி அறிமுகப்படுத்தாம நீ ஒரு அரசியல் செய்யறனா, உன் அரசியலில் பெரிய குறை இருக்குன்னு அர்த்தம். ஸோ தாவேகா -2, டவுட்டே இல்லை. சீமான் இஸ் வாஷ்ட் அவுட்டுங்க, கம்ப்ளீட் வாஷ்ட் அவுட் எலிமெண்ட். பிராமண கடப்பாரை என்னைக்கு தூக்குறனாரோ, பிராமண கடப்பாரை தனக்கு மேலேயே கடப்பாரை அடிச்சு விட்டார். டிஎம்கேக்கு 6 to 7 கொடுக்க முடியும் இந்த 10ல். ஏன்னா எஜுகேஷனுக்கு கொடுத்த இம்புட்டஸ் ஒரு ஃப்ரெஷ் வேவ் உதயநிதி ஸ்டாலின் அண்டரில் வந்தது, ரொம்ப வெல்கமாக இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த தடவை ஆட்சியில் வந்து திருந்திக்கிட்டாங்கன்னா தப்பிச்சாங்க, இல்லாட்டி தவச்சு எடுத்துருவாங்க. மக்கள் தவச்சு எடுக்கிறாங்க இல்லையோ, பாஜக கண்டிப்பாக உன்னை சிறைக்கு அனுப்ப போகுது, அதில் டவுட்டே வேணாம். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் தமிழ்நாடு இருக்குது. நீங்கள் ஒழுங்காக திமுக இந்த ஆட்சிக்கு வந்தீங்கன்னா ஒழுங்காக நல்லா
ஆட்சி கொடுத்தீங்கன்னா, சின்சியரா கொடுத்தீங்கன்னா தப்பிச்சிங்க மாவனா, இல்லாட்டி அவ்வளவுதான், டன் தான். ஸோ திஸ் இஸ் மை அனாலிசிஸ். இதுல யாருக்கு ஓட் போடணும் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவா தான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா, அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.